ஹே காய்ஸ், நான் தான் உங்க டாக்டர் பிரசாத் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல் ஜேர்னிக்கான டீட்டெயில் ரிவ்யூ வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்டல் எவ்வளோ வரும், ப்ளஸ் வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வரும், செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் கம்ப்ளீட்டாக நீங்கள் எவ்வளோ முடிச்சுட்டு நீங்கள் எம்பிபிஎஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்தியா போகலாம் அப்படிங்கிற டீட்டெயில் ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவுஸ் டூரை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு மேக்ஸிமம் அந்த வீடியோவில் வந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, தேர்ட் இயருக்கு அப்புறம் நம்ம ஹாஸ்டலில் விட்டு நம்ம வெளியே ஃப்ளாட் எடுத்து போய் தங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெண்ட் எவ்வளோ வரும், அதாவது ஹவுஸ் ரெண்ட் எவ்வளோ வரும், ஃப்ளாட் ரெண்ட் எவ்வளோ வரும், நாங்கள் 2 பேர் தான் போய் தங்க போகிறோம், 4 பேர் தான் போய் தங்க போகிறோம், இல்லை நாங்கள் மொத்தமாக ஒரு 10 பேராக போய் தங்க போகிறோம் அப்படிங்கும்போது நாங்கள் எப்படி ஷேர் பண்ணிக்கலாம், ரெண்ட்ஸ் எவ்வளோ வரும், அங்கே இருக்கிற ரூல்ஸ் என்ன, ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ப்ளஸ் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஃபுட்டு எவ்வளோ வரும், மந்த்லி நம்ம எவ்வளோ போட்டால் ஓகேவா இருக்கும் எங்களுக்கு ஃபுட்டுக்கு, அப்போ அவங்களுக்கு இயர்லி எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ அதை பற்றி போடுறதை விட உங்களுக்கு ரியாலிட்டியாக நாங்கள் வந்துட்டு என்ன எப்படி இருக்கும், எத்தனை ரூமில் இருக்கோம், நாங்கள் எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஹவுஸ் டூராக போட போகிறேன். ஸோ வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நாங்க இருக்கிற வீடு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 2 ஃப்ளோரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டோட்டலா வந்துட்டு உங்களுக்கு 2 ரூம் இருக்கும், ஒரு ஹால், ஒரு கிச்சன் இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபுட்டுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் மந்த்லி எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து வீக்லி கணக்கு போட்டுக்குவோம். மந்த்லி வந்துட்டு ஒரேடியாக ஒரு 4000 வாங்குறது, 3000 வாங்கி வைக்கிறது அப்படி பண்ணாமல் வீக்லி கணக்கு போட்டுப்போம். அப்படிங்கும்போது ஒரு வீக்குக்கு 3 பேர் 4 பேர்னு சொல்லி பிரிச்சுப்போம். சமைக்கிறதும் சரி, அதாவது போய் வாங்கிட்டு வரது 3 பேராக இருக்கும், சமைக்கிறது அந்த வீக் ஃபுல்லாக 3 பேராக இருக்கும். அதுக்கு மெனு என்ன அப்படிங்கிறது நாங்கள் வந்துட்டு அதாவது இப்போ சண்டே போய் வாங்கிட்டு வருவோம். அப்போ சாட்டர்டே நைட் உட்காந்து இந்த வாரம் நமக்கு என்ன, ஏன்னா ரிப்பீட்டட் மெனு வந்து மெயின்டைன் ஆகாது. இந்த வாரம் வந்துட்டு நம்ம என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே நைட்டே உட்காந்து மெனு போடுவோம். இப்போ இந்த வீக்கோட மெனு இதுதான். அப்படிங்கும்போது உங்களுக்கு சண்டே வந்துட்டு கர்ட் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை, அந்த மாதிரி நைட் வந்து மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுல நாங்க மெனு போட்டதுக்கு அப்புறம் சில டைம் வந்துட்டு வீக்லி 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் கூட நாங்க நான்வெஜ் செய்வோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வீக்லி நாங்க எவ்வளவு போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா 900 950 போடுற மாதிரி இருக்கும். சில டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வீக்லி நாங்க 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் தான் வந்து நான்வெஜ் செய்வோம். மற்றதெல்லாம் கொஞ்சம் வெஜ்ஜிஸ் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்துட்டு 600 இருந்து 700 போட்டா ஓகேவா இருக்கும். அப்ப நியர்லி பிளக்சுவேட் ஆகாம கான்ஸ்டன்டா சொல்லணும்னா ஒரு 800 வீக்லி போட்டா ஓகேவா இருக்கும். அப்ப மந்த்லி உங்களுக்கு இதுலயே வந்துட்டு 3200 இருந்து 3300 வரைக்கும் வந்துடும். அதாவது மந்த்லி சாப்பாட்டுக்கானது 3 வேளை சாப்பாடு உங்களுக்கு வந்துட்டு அது நாங்க பிடிச்ச மாதிரி டிஷ் நாங்க என்ன லாஸ்ட் வீக் நாங்க என்ன போடலையோ இந்த வீக் நாங்க என்ன போடுறோமோ அது பொறுத்து நம்ம வந்துட்டு ஃபிளக்சுவேட் பண்ணிப்போம். ஸோ ஃபுட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் நாங்கள் இவ்வளோ தான் பண்ணுறோம். ப்ளஸ் மெயினாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீக் 1ன்னு சொல்லி போட்டு குக்கிங் மெம்பர்ஸ் போட்டிருப்போம். இவங்க ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்க தான் குக் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து 3 வாரம் அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. இப்போ டெய்லி நம்ம குக் பண்ணுற மாதிரி இருந்தாதான், ஏன்னா நாங்கள் பசங்க டெய்லியும் குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே ஒரு வேலை மாதிரி தெரியும். அப்படிங்கும்போது இப்போ இந்த வீக் வந்துட்டு விக்கி, நானு, பிரபஞ்சன் 3 பேர் நாங்கள் குக்கிங். அப்படிங்கும்போது வெங்காயம் வெட்டுறதுல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா நாங்களே ஃபுல்லாமே பாத்துக்குவோம். அதுக்கடுத்த வாரம் நாங்க ஃப்ரீ ஆயிருவோம். அதுல அந்த 3 வாரத்துல ஒரு வாரம் நாங்க போய் திங்ஸ் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது எங்களுக்கு கேப் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் கிட்டத்தட்ட நாங்க ஒரு 1.5 வருஷமா இந்த வீட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபுட் எக்ஸ்பென்சஸ் இவ்வளவுதான்.
இப்போ வாங்க நம்ம கேஸ் பார்ப்போம். மெயினா இந்த ஊர்ல வந்துட்டு நம்ம கேஸ் வந்து சிலிண்டரோ அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ பாருங்க ஒரு பைப் மாதிரி போகும். இது வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்துரும். நமக்கு வந்துட்டு மந்த்லி 2ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள பில் வந்துட்டு நம்ம கேட்ல வந்துட்டு பாக்ஸ்ல போட்டு போயிடுவாங்க. அதை பார்த்து நம்ம வந்துட்டு அதுக்கு நம்பர் ஒன்று இருக்கும். அதை வந்து டெர்மினல்ல இந்த ஊர் பேங்க் டெர்மினல்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து நம்ம பே பண்ணிப்போம். அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு கேஸ் பில் மட்டுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாட்டர் பில் இருந்து எல்லா பில்லும் நம்ம அப்படிதான் பே பண்ணுவோம். அப்படிங்கும்போது எங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஸோ கைஸ் இப்போ கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ரூம்ஸு கிச்சன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம மேலே போயிடலாம். வாங்க வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இங்கே அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்போது பிரியாணி கேட்குறாங்க, அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம்ண்ணா, சாப்பிட்லாம், அப்படி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க போது நாங்கள் இங்கே தான் சமைப்போம். நியர்லி இந்த கசானில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 பேர்த்துக்கு சமைக்கலாம் ஒரே டைமில். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கும் போது நாங்கள் இங்கே தான் சமைப்போம். உங்களுக்கு சமைக்கிற வீடியோ வந்துட்டு என் யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், வீடியோவும் ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் வந்துட்டு அதையும் போய் பார்க்கலாம். இப்போ வாங்க கீழே ஃபுல்லாமே முடிஞ்சு மேலே செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசங்க யாராவது உடம்பு சரியில்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாராவது தங்குன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கும் மேலே ஒரு ரூம் இருக்குது. வாங்க நம்ம செகண்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம். ஸோ கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மெயினாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லலை, இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம், எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மொத்தமாக இந்த வீட்டில் வந்து 11 பேர் இருக்கோம். எங்களுக்கு நியர்லி வந்துட்டு அதாவது மந்த்லி எவ்வளோ பே பண்ணுவோம் அப்படின்னா $600 பே பண்ணுவோம் ஓனர்கிட்ட. அப்படி $600 போது இந்தியன் ரேட்டில் எவ்வளோ வரும் அப்படின்னா உங்களுக்கு 51,800, நியர்லி டாலர் ரேட் அதிகமாச்சுன்னா 52,000 வரைக்கும் வரும். அப்போ எங்களுக்கு 11 பேருக்கு மந்த்லி எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 4,700 வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு கீழே ஃபுட்டுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்களுக்கு 3,200 3,300 வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000ல் உங்களுக்கு ஃபுட்டு அண்ட் அக்காமடேஷன் நீங்கள் மொத்தமாகவே முடிச்சிடலாம். இதுல 52,000 மட்டும் பே பண்ணா போதுமா, வேற எதுக்குமே நீங்க பே பண்ண தேவையில்லையான்னு கேட்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா பில்ஸ், வாட்டர் பில், கேஸ் பில்லு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீட்டர் பில்லு, அதாவது நம்மளுக்கு ஸ்னோ டைம்ல வந்துட்டு உள்ளார வீட்டுல ஹீட்டர் இருக்கும், அந்த பில்லு, இது எல்லாமே நம்ம பே பண்ணணும். அதெல்லாம் ஒரு ஆளுக்கு எவ்வளவு வரும் தம்பின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு நியர்லி உங்களுக்கு வந்துட்டு 800ல இருந்து 1000 வரைக்கும் வரும். அது வந்துட்டு பில் வேரியேஷனை பொறுத்து. உங்களுக்கு வந்து ஸ்னோ டைம்ல வந்துட்டு பில் கொஞ்சம் அதிகமாக வரும், அதுதான் 1000 தொடும். உங்களுக்கு சம்மர் டைம்ல உங்களுக்கு 600, 500, 700, 800 அந்த மாதிரி வரும். நம்ம யூஸ் பண்றத கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்து.
அப்படிங்கும்போது உங்களுக்கு நியர்லி ஒரு ஒரு மாசத்துக்கு ஃபுட்டு, பில்ஸு, வீட்டுக்கான ரெண்ட் இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு வரும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நியர்லி 9,000 நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 9,000 மொத்தமா எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். அப்படிங்கும்போது மந்த்லி நம்ம பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி இருக்கும். அப்படி கிடையாது. இந்த வீட்ல நம்ம 6 மாசத்துக்கு இந்த வீட்டை நம்ம ரெண்ட் எடுக்கிறோம் போது நம்மளுக்கு ரெண்ட்டுக்கு நம்ம என்ன காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த ஊர்ல நமக்கு வந்து அக்ரிமெண்ட் டக்குவாருன்னு சொல்லி ஒன்று எழுதி தருவாங்க. அதுதான் நம்ம காசு கொடுத்ததுக்கான ப்ரூஃப். அப்படிங்கும்போது நீங்க செட்டா தான் பே பண்ற மாதிரி இருக்கும். முதல் 3 மாசம் ஒரு பேமெண்ட், அப்புறம் ஒரு 3 மாசம் ஒரு பேமெண்ட், அப்படிதான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நமக்கு மேக்ஸிமம் வந்துட்டு மந்த்லி பே பண்ற பிரச்சனையும் இருக்காது. ஒரேடியா நம்ம ஹாஸ்டலுக்கு பே பண்றோம்ல அந்த மாதிரி நம்ம முடிச்சிடலாம். ஸோ மற்றபடி இன்னொரு கேள்வி வந்துட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மெயினாக கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா வெளியே வந்துட்டு நம்ம ஸ்னோ டைம்ல வந்துட்டு -5 டிகிரி 10 டிகிரி போயிரும்பா, வீட்டுக்குள்ளேயும் அப்படியே இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் அந்த வாட்டர் ஹீட்டர்னு சொல்லி சொன்னேன். அது வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல, அதாவது நம்ம வீட்டோட எல்லா வீட்டோட அண்டர் கிரவுண்ட், அதாவது லேண்ட் ஹவுஸ் எடுத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். பிளாட் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்ல இருந்து வரும். அது வந்து வாட்டர்ல வந்துட்டு கீழே ஃபுல் டேங்க் ஃபுல் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லா பாயில் ஆகி வீடு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு டெம்பரேச்சர் செட் பண்றோமோ 25 செட் பண்ணோம்னா 25 வீடு ஃபுல்லா நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். அப்ப வெளியே மட்டும் தான் ஜில்லுன்னு இருக்கும். வீட்டுக்குள்ள வந்துட்டு எப்பவுமே நம்ம இந்தியாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நாங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் பிரசாத் கிளி. தேங்க்யூ.